ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒரு சின்ன மனசில் தோணுனதை சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஆஃப்டர் 40 இயர்ஸ் நம்ம சாப்பாட்டில் அசைவத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது நல்லது. என்ன மாதிரி கம்மி பண்ணிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியாக ஆக்கணுங்கிறது ரொம்ப அசைவ பிரியர்களுக்கு ரொம்ப சாத்தியம் கம்மி. ஸோ ஒரு பீஃப் சாப்பிட்றவங்க பீஃப் சாப்பிட்றத நிப்பாட்டிடலாம். மட்டன் சாப்பிட்றவங்க கண்டிப்பாக மட்டனையும் நிப்பாட்டிடலாம். சிக்கன், அதுவும் நாட்டுக்கோழி அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். அதுவும் எப்போமாவது எடுங்க, வாரத்தில் ஒரு நாள். மீன் சாப்பிட்டுக்கலாம். மற்றபடி காய்கறிகள் அதிகமாக சாப்பிடுங்க. நான் சொல்கிறது 40 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு மட்டும்தான். ஸோ அப்படி எடுத்துக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய இன்ஜின், அதாவது உங்களுடைய இரைப்பை, டைஜஸ்டிவ் சிஸ்டம்ஸ் கம்ப்ளீட்டாகவே கொஞ்சம் ஈஸியாக இயங்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் இன்ஜினுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அதனால் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, தேவையில்லாமல் உடல் உபாதைகள்லேருந்து தப்பிச்சிக்கலாம். தேவையில்லாதது வரக்கூடிய உடல் உபாதைகள்லேருந்து நீங்கள் தப்பிச்சிக்கலாம். ஸோ ட்ரிம்மாக இருக்கணும்னு ஆசைப்படுறவங்க கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஏஜ் இட்ஸ் அண்ட் ஜஸ்ட் அண்ட் நம்பர். அது எப்போ வரைக்கும்னு கேட்டிங்கன்னா, இன்டேக் கரெக்டாக யோசித்து உள்ளே எடுக்கிறது வரைக்கும் தான். இல்லைன்னா அது வயசுக்கான அந்த வேலையை ஈஸியாக காமிச்சிடும் நம்மள்கிட்ட. ஸோ கவனமாக இருங்க, சாப்பாட்டில் ரொம்ப கவனமாக இருங்க. அதை தான் சொல்கிறேன். நம்ம என்ன சாப்பிட்றோமோ இது உள்ளே போச்சுன்னா நமக்கு எதுவும் பிரச்சனை கொடுக்குமா அப்படிங்கிறத யோசிச்சுட்டு சாப்பிடுங்க. மறுபடியும் சொல்கிறேன், நான் சொல்கிறேன் எல்லாம் 40 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு மட்டும்தான். ஸோ take care of your health and take care about your food also. எனக்கு பெருசாக இங்கிலீஷ் வராது. ஓகேவா? சரி, வேறு பதிவில் சந்திக்கலாம். பாய்.